சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. எதிர்பாராத வகையிலெல்லாம் அடிகள் விழுந்து கொண்டிருக்கும். அந்த அடிகள் எல்லாம் 26/5/2026 முதல் 20/10/2020 வரை குறையும். குரு பார்வை பெறுவதால் அஷ்டமச்சனியினுடைய தாக்கம் இந்த காலகட்டத்தில் குறையும். ஆனால் திடீர் செலவுகள் உண்டு. வீடு வாகன செலவுகளும் உண்டு. உறவினர் வழியில் நன்மை உண்டு. கடன் சுமை குறையும். வழக்குகள் சாதகமாகும். நோய் நொடிகள் குறையும். 20/10/2026 மேல் பிப்ரவரி 13க்குள் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் விலகும். பிள்ளைகளால் நன்மை உண்டு. அந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணை வழி நன்மை உண்டு. ஏன்னா 7ஆம் பாவத்தை அந்த காலகட்டத்தில் குரு பார்க்கும். பேச்சில் கவனம் தேவை. நீங்க பேசுறது பூராமே எதிர்வினையாடப்படும். ஏனென்றால் வாக்குஸ்தானத்தை சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கிறது. அதனால பேச்சில் கவனம் தேவை. நம்மை உதாசீனம் செய்துவிட்டு போனவர்கள் போகட்டும், அவர்களை பற்றி பேசாமல் கடந்து விடுவதுதான் சாலச் சிறந்தது. பேச்சில் கவனம் தேவை. புதிய முதலீடுகளில் கவனம் தேவை. புதிய முதலீடுகள் எதுவும் செய்ய வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு இந்த காலத்தை ஓட்டிவிட வேண்டும். நவம்பர் 13க்கு மேல் அந்த எதிர்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். இதான் சிம்ம ராசிக்குரிய குரு பயிற்சி பலன்கள். குரு பகவானுடைய அருள் உங்களை தூக்கி நிறுத்தினாலும் சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பதால் அவனுடைய தாக்கமும் இருந்து கொண்டிருக்கும். இந்த காலகட்டங்களில் குரு அருளுடன் நீங்கள் அனைத்தையும் எதிர்கொண்டு வந்து விடலாம். அதனால சிம்ம ராசிக்காரர்கள் தொழில் விஷயங்களிலும் வார்த்தை பிரயோகங்களிலும் புதிய முதலீடுகளிலும் கவனமாக இருந்து இந்த காலகட்டத்தை எதிர்கொண்டு வெற்றியடைய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம்.